ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 79. திருப்பூர் மாவட்டம் முத்தூரை சேர்ந்த திரு சுப்பிரமணியம் அவர்கள் நாளடைவில் பாட்டியின் மீது தீராத பிரேம பக்தி பூண்டு அடிக்கடி தரிசிக்க சென்றார். வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் பாட்டியை தரிசித்து பாட்டி சொல்வதை அப்படியே கேட்பதும் அதன்படி நடப்பதும் இவர் வழக்கமாய்க் கொண்டு இருந்தார். இவருக்கு பாட்டி சொல்லே வேத வாக்கானது. நம் பகவான் பாட்டி சித்தர் நிகழ்த்திய எண்ணற்ற அற்புதங்களால் திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஈர்க்கப்பட்டு பாட்டியிடம் தீவிரமான பக்தராக மாறிவிட்டார். சில வருடங்கள் சென்ற பின் தனக்கு 3வது ஒரு குழந்தை வேண்டும் என விருப்பப்பட்டு அதன் விளைவாக திரு சுப்பிரமணியன் அவர்களின் மனைவி கருவுற்றிருக்க அக்கரு நன்றாக வளர்ந்து சுகப்பிரசவம் பிரசவிக்க வேண்டும் என்று பாட்டியிடம் வரம் வாங்க தனது மனைவியை அழைத்துக் கொண்டு பாட்டியிடம் வந்தார் திரு சுப்பிரமணியம் அவர்கள். கர்ப்பிணி பெண்ணுக்கு உண்டான எந்தவித அடையாளமும் இவரது மனைவியிடம் இல்லை. கரு உண்டான ஆரம்ப நற்காலம் அது. இவரது குடும்பத்தாருக்கு மட்டுமே கரு உண்டானது தெரியும். வெளி அன்பர்கள் யாருக்கும் தெரியவே தெரியாது. இப்படி இருக்க இவர்கள் வந்த நோக்கத்தையும் பாட்டியாரிடம் தெரிவிக்க கூடவில்லை. இருப்பினும் பாட்டியின் முன்பு இவர்கள் இருவரும் அமர்ந்த உடனே நம் பாட்டியார் இவரது மனைவியின் வயிற்றை உற்று நோக்கி, டேய், இந்த குழந்தை வேணாண்டா, இது கருப்புடா, இது கருப்பு ரத்தம்டா, கலச்சிருடா என ஆக்ரோசமாக கூறினார்கள். ஆசீர்வாதம் வாங்க சென்ற இவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி தான் காத்திருந்தது. பிறகு இருவரும் சுதாரித்துக் கொண்டு நம் குரு பகவான் பாட்டி காரணம் இல்லாமல் இப்படி கூற மாட்டார் என உறுதிபட நம்பி தனது மனைவியை மருத்துவமனை அழைத்து சென்று கருவை கலைத்தார். இப்புவியில் தீய சக்திகளும் தீயவை செய்பவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து நம்மை காப்பதே இப்படிப்பட்ட சித்தர்களின் மகான்களின் வேலை. அவை நமக்கு தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை. ஜீவசமாதி அடைந்தாலும் தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு எந்தவித தீய சக்தியும் அண்டாமல் காத்து அருளாட்சி செய்கிறார்கள். மேலும் நம்மையெல்லாம் இயற்கை இடர்பாடுகள் இல்லாமல், தொற்று நோய் இல்லாமல் இவற்றில் அத்துணை இடர்பாடுகளிலிருந்து காப்பாற்றி நம்மை காத்தருள்கிறார்கள். நமக்குத்தான் நம் தெருவில் உள்ள ஜீவசமாதியில் கூட விளக்கு ஏற்ற நேரம் கிடைப்பதில்லை. எல்லாம் சரி, எல்லாம் சரி. திரு சுப்பிரமணியம் தம்பதிகளின் கருவை கலைக்க நமது பாட்டியார் உத்தரவிட்டது ஏன்? என்ன காரணமாக இருக்கும்? அடுத்த காணொளியில் காண்போமா? ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.